காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயமாகிய ஆதார ஆதேயம். மந்திரம் 1199 என்று சிந்திக்க உள்ளோம். சக்தி என்பால் ஒரு சாதக பெண் பிள்ளை, முத்திக்கு நாயகி என்ப அருகிலர், பத்தியை பாயுலுத்துத்த அப்பாவிகள், கத்திய நாய்போல் கதறுகின்றாரே. என்னுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, பாடல் 1198 உள்ளபடி, சாதகம் செய்பவர்களின் உள்ளுக்குள் விட்டிருக்கும் இரவியானவள் சாதகம் செய்வதன் மூலமே அறிந்து கொள்ளக்கூடிய ஆரம்ப நிலையில் பெண் தெய்வமாக இருக்கின்றாள். இவளே முக்தியை அருளுகின்ற தலைவி என்பதை அறியாமல் பலர் இருக்கின்றனர். இப்படி இருப்பவர்களே அடியவர்கள் இறைவியின் மேல் வைக்கும் பக்தியை அறிந்து கொள்ளாமல் இழிவாக பேசி ஏளனம் செய்து பாவிகளாக இருக்கின்றனர். இந்த பாவிகள் தன்னால் புரிந்து கொள்ள முடியாததை பார்த்து குறைக்கின்ற நாயைப் போலவே இறைவியை அறிந்து கொள்ளாமல் பிரயத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. சக்தியின் பாடொரு சாதக பெண் பிள்ளை, முத்திக்கு நாயகி என்பது அருகில, பத்தியை பாழில் புகுத்த அப்பாவிகள், கத்தியராய் போல் கதறுகின்றாரே. சக்தியின் பாடொரு சாதக பெண் பிள்ளை, முத்திக்கு நாயகி என்பது அருகில, பத்தியை பாழில் புகுத்த அப்பாவிகள், கத்தியராய் போல் கதறுகின்றாரே. இன்னொரு விளக்கம் பார்த்தோம் சொன்னோம்னா, ஆரவார பக்தி வேண்டாம் அப்படின்னு சொல்றாருங்க. சக்தி என் அதாவது வாழை வடிவில் குண்டலினி சக்தி நம் உடலில் உள்ளாள். அவள் இயல்புகளை அறிந்து கொண்டு அவளை உடலில் மேலே மேலே எழச் செய்தால் அவளே வீடு பெற்றினை தரும் நாயகி ஆகிவிடுவாள். இந்த உண்மையை அறியாதவர்கள் பக்தி என்னும் பெயரில் வீணே ஆரவாரம் செய்து கத்திக்கொண்டு காலத்தை கழிக்கின்றார்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வேற மக்கள் யாரும் வரலாம். சார் கேட்கலையா சார்? காமிக்கவே இல்லையா? எல்லாரும் டாக்டர் ஸ்ரீவித்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க. நன்றிங்க ஐயா. வாங்க கிருத்திகாமா. வந்திருக்காங்களா? ரைட், நன்றி. வணக்கம் அர்த்தநாரியா. வணக்கம் 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 வணக்கம். ஐயா, நீங்க உங்களுக்கு பாடல் வாசிக்கணுமா அர்த்தநாரியா? இல்ல, நீங்க எப்போதும் வாசிப்பீங்கல்ல உங்க வழக்கப்படி. அப்படி நீங்க வாசிக்கிறதே எனக்காக தானே வாசிக்கிறீங்க எப்போதுமே, அதனால வாசிச்சிருங்க. நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மந்திரம் 1199. சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை, முத்திக்கும் நாயகி என்பது அருகில, பத்தியை பாழில் உகுத்த பாவிகள், கத்திய நாய் போல் கதறுகின்றாரே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மந்திரம். முதல் வரி சக்தி அப்படின்னு சொல்றாங்க. 2வது வரியில முத்திய சொல்றாரு. 3வது வரியில பத்தி அப்படின்னு சொல்றாரு. 4வது வரியில கத்திய அப்படின்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மந்திரம் இது. அப்போ இது எங்க திருமந்திரம் சக்தி அப்படின்னு சொன்னாலே
இந்த மந்திரம் வந்து எல்லாராலும் எடுத்து ஆளப்பட்டிருக்கக்கூடியது. எப்படி உம் திருமந்திரம்னு சொன்ன உடனே நமக்கு வந்து ஆஹ் ஒரு சில மந்திரங்கள் வந்து அப்படியே எல்லாருக்கும் தெரியும். இது திருமந்திரம்னு தெரியாமலே ஒரு சில மந்திரங்கள் தெரியும். எனக்கு டக்குன்னு அந்த வரிகள் ஞாபகம் இல்லை இப்போ. ஆனா ஒரு சில மந்திரம் வந்து எல்லாராலையும் உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த மந்திரம் வந்து திருமந்திரத்துல சக்தி உபாசனை அப்படின்னு வந்துடுச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மந்திரம். இந்த மந்திரம் சக்தி என்பால் ஒரு சாதக பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம். அப்போ யாரு அப்படின்னா நமக்கு தெரியும் யாரை குறித்து இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளே மனோன்மணியாக நிற்கக்கூடியவள். நேற்றுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா பார்த்தோம் எப்படி அவள் அண்டத்தில் நிறைந்திருக்கிறாள், பெண்டத்தில் நிறைந்திருக்கிறாள். அவளே ஏந்திழை, அவளுக்கு இரவுகள் மூவரும் வரிசை கட்டி நின்று அவளை துதி செய்கிறார்கள். எப்படி நாதத்திற்கு தலைவியாக நிற்கிறாள், அவளை 16 கலைகளின் மேல் அவள் இங்கனம் நிற்கிறாள். அவள் குலத்தி அப்படின்னு நேருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதற்கு பிறகு மந்திரராயும் அப்படின்னு அந்த மந்திர ராஜனாக இருக்கக்கூடிய ஸ்ரீவித்தையை பத்தி சொன்னாங்க. அப்படி இருக்கக்கூடியவள் என் உள்ளம் மேவி இருந்தாள் அப்படின்னு 2-3 பாடல் முன்னாடி சொன்னாங்க. இவ்வளோ கொண்டாடினாங்க இல்லையா அவள் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை அப்படின்னு இந்த இடத்துல திருப்பி வராங்க. அப்ப என்ன அர்த்தம்? நேற்றுக்கு மந்திர ராஜனாக இருக்கக்கூடிய மந்திரத்தை பத்தி சொல்லிவிட்டு இன்றைக்கு சாதகத்தை பத்தி சொல்றாங்க இல்லையா? அப்போ முத்திக்கு நான் அப்ப எதுக்காக இந்த இடத்துல வந்து சாதகத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். அப்போ எதனால அப்படின்னா நேற்று சொல்ல அந்த மந்திரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சாதகம் செய்ய வேண்டும். அப்படி அவளை சாதகம் செய்வதே அவளாகவே இருப்பாள். அதாவது ஸ்ரீவித்தை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திர உபதேசம் பெறுவதும் சரி, இல்லைன்னா அந்த மந்திரத்தை நாம் சாதகம் செய்வதும் சரி, தேவியோடு இருக்கக்கூடிய அந்த தருணங்கள் அது அவளையாகவே அந்த மந்திரமே தேவியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். நம்ம இதை பார்த்திருக்கோம். நம்ம வந்து இதற்கு முந்தைய மந்திரங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது பஞ்சாட்சரம் எங்கனும் பேரண்ட நாயகனாகவே நிற்கிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயம் எல்லாம் பார்த்தோம். அந்த ஒரு சில எந்திரங்கள் பார்க்கும்போது அதுவே எம்பெருமான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி சக்தி என்பாள் ஒரு சாதக பெண்கள். அப்போ அவள் அந்த 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 ஸ்ரீவித்தையில் முகிழ்ந்து அவளே ஸ்ரீவித்தையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் அந்த வார்த்தை சக்தி என்பாள் ஒரு சாதக பெண்கள். அவள் அங்கனம் சாதகம் செய்யும் பொழுது அவள் நமக்கு என்ன செய்கிறாள்? முக்திக்கு நாயகி என்பது அறிகிறார். யாரு சாதகம் செய்யாதவர் அறிவதில்லை. ஆனால் சாதகம் செய்பவர்கள் அவள்தான் முக்திக்கு நாயகி, அவள்தான் நமக்கு முக்தியை தரக்கூடியவள் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பக்தியை பாழில் உகுத்த அப்பாவிகள் அப்படின்னு சொல்றாங்க. பக்தி அப்படிங்கறத வந்து பக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு இல்ல, பக்தி அப்படின்னா வழிமுறை அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு இதான் பத்ததி இல்லைன்னா பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு வழிமுறைன்னும் நம்ம எடுத்துக்கலாம். பக்தியும் ஒரு நெறி, அதனால நம்ம நெறின்னும் எடுத்துக்கலாம். அப்போ மொத்தத்துல தன்னுடைய வாழ்நாளை தன்னுடைய நெறிகளை பாழில் உகித்த பாவிகள் அப்படின்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கல, தேவியை தெரிஞ்சுக்கல, தேவியினுடைய அருமை பெருமையை தெரிஞ்சுக்கல, தேவியினுடைய தன்மையை தெரிஞ்சுக்கல, அவள் எங்கனும் நம்முள் உள்ளும் புறமுமாக இருந்து நம்ம இயக்குகிறாள் அப்படிங்கிற பேர் உண்மையை தெரிஞ்சுக்கல. இப்படி எதையுமே தெரிஞ்சுக்காம பாழில் உகுத்த பாவிகள். பாழ் அப்படின்னா இருள். அந்த மாதிரி இருள்ல அஞ்ஞான இருள். அப்ப இந்த இடத்துல பாழ் அப்படிங்கிறது வந்து நம்ம அஞ்ஞானம்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அத்தகைய அஞ்ஞான இருளில் உகுத்த பாவிகள். உகுத்த அப்படிங்கிறதுனா அதோடு அந்த அந்த பாழில் செலுத்திய அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம்.
நம்முடைய வாழ்நாளை தேவியை குறித்தோ இல்லை தேவியினுடைய தன்மைகளை குறித்தோ அவளுடைய அருமை பெருமைகளை குறித்தோ அவளுடைய மந்திரங்களை குறித்தோ தெரிந்து கொள்ளாமல் வீணான விஷயங்களில் காலத்தை செலுத்திய பாவிகள் கத்திய நாய் போல் கதறுகின்றாரே அப்படின்றாரு. அப்ப கத்திய அப்படின்னா ஆரவாரம். இந்த நாய் நீங்க பார்த்திருக்கலாம், அது குலைச்சுட்டே இருக்கும். சம்டைம்ஸ் எதுக்குதான் குலைக்குதுன்னே தெரியாது. நமக்கு கூட நைட் நேரங்கள்ல அந்த மாதிரி குலைக்கும் போது சின்ன வயசுல ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு கண்ணுல அரூபமான விஷயங்கள்லாம் தெரியும், அதனாலதான் அது பயந்து குலைக்குது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அப்படி குலைக்கும் அது. அது மாதிரி சண்டை போட்டாலும் எந்த விஷயத்தையும் கண்ணுல நம்ம எவ்வளவுதான் துரத்தினாலும் காது கேட்காது, கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி கத்திய நாய் போல் கதறுகின்றாரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏன் இந்த இடத்துல நாய் வருது, ஏன் இந்த இடத்துல கத்திய நாய் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆரவாரம். அதாவது நம்ம மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆரவாரம், புறமாக நாம் செய்கின்ற ஆரவாரம், இதெல்லாம் நம்ம வீணா பேசுவோம். அதாவது எதுக்கு எடுத்தாலும் தர்க்கம் பண்றது, எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு சொல்றது, இல்ல இவங்கதான் பெருசு, என்னுடைய நெறிதான் பெருசு உன்னுடைய நெறிதான் பெருசு அப்படின்னு சொல்லி வீணான தர்க்கம் பண்றது, தான் மத்தவங்க சொல்றத புரிஞ்சுக்காம நிக்கிறது, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த கத்திய நாய்க்கு ஊமையாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல இது ஆட்டிடியூட் பிஹேவியர்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது. அப்போ உள் மனசு என்ன, உள் மனசு அப்படியே உள்ள எடுத்துட்டு போக வேண்டியதான். நம்ம நம்ம எதை நினைக்கிறோமோ அதான் சரின்னு நினைப்போம். வேற எது சொன்னாலும் உள்ள போகாது நமக்கு. அதை பத்தி ஒத்துக்கவே மாட்டோம். வெளியில சண்டை போடுறோமோ இல்லையோ உள் மனசு அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா பரப்பரன்னு மனசு எங்கேயாவது ஓடிட்டே இருக்கும், ஒரு இடத்துல உட்காராது. இது உண்டா அது உண்டா அது உண்டா அது உண்டான்னு அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத. அந்த கத்திக்கின்ற நாய் போல இருக்கின்ற உன்னுடைய மனதை இந்த மந்திர ராயமாக இருக்கக்கூடிய வித்தையில் கரைந்து நின்று அதுதான் சக்தி. அவள் உனக்கு முக்தியை தரக்கூடியவளாக இருக்கிறாள். அது என்ன செய்யும் என்றால் உன்னுடைய வாழ்வை நெறி செய்யும் அப்படின்னு ரொம்ப அழகா மந்திர பிரயோகம் என்ன செய்யும், அந்த மந்திரமே அவளாகவே இருக்கிறாள் அப்படின்னு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த திருமணம் நமக்கு சொல்லி தந்திருக்கார். அதை உங்களோடு பகிர்ந்து நன்றி. சரவணனையா வாங்க, உங்களுடைய பகிர்வை பகிர்ந்து. வணக்கம் வணக்கம் சரவணன் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இருக்கேன். வணக்கம் அனைவருக்கும். பாடல் 1199. சக்தி என்பாள் அவள் ஒரு சாதக பெண் பிள்ளை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ போன பாடலுடைய ஒரு பெரிய தொடர்ச்சியை எடுத்துக்கலாம். நேற்றைய பாடல் பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்றைய பாடலில் ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறாரு இந்த இடத்துல. ஸோ 2வது அடியில் பார்த்தோம்னா காந்தாரம் ஆறும் கலை முதல் ஈரேட்டில் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு 16 கலைகள் சொல்லியிருப்பார் இதில் இந்த இடத்துல நடுவில். அதன் வழியாக இருக்கக்கூடிய காந்தாரம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ அந்த பாடலுடைய ஒரு சுருக்கமான கருத்து என்னென்னா, இந்த சக்கரங்கள் இருக்குது, ஒரு சக்கரங்களையும் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றதும் முன்னாடி 3வது தந்திரத்தில் நிறையவே பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அந்த எல்லா எழுத்துக்களுமே இந்த காந்தாரம் என்று சொல்லப்படுவது ஒரு 7 இசைகளில் ஒரு இசை. ஸோ அந்த இசைக்கு ஏற்றபடி அந்த எழுத்துக்கள் எல்லாமே வெளிப்படும் இந்த இடத்துல. எப்படி வெளிப்படணும், ஒரு 16 கலைகள் சொல்லியிருப்பார். இந்த 16 கலைகள்ன்றது பிரணவ கலைகள் இந்த இடத்துல. சூரியனுடைய மூச்சுக்காற்றை சரியாக பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகுது, அந்த இசைக்கு ஏற்றபடி அந்த மந்திர எழுத்துக்கள் வெளிப்படும் இந்த இடத்துல. வெளிப்படும்னா இறைவன் உள்ளிருந்து குருவாக இருந்து அந்த எழுத்துக்களை வெளிப்பட செய்வான் அந்த இடத்துல. இந்த இடத்துல இறைவன் சொல்றத விட இறைவின்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஒவ்வொரு சக்கரங்களையுமே 7 சக்கரங்களையுமே இறைவி இருப்பா அப்படின்றது அதுக்கு முன்னாடி பாடலை பார்த்தோம். 7 சக்கரங்களையும் எப்படி பறந்து விரிகிறா, எப்படி ஆகாசம் ஃபுல்லாக பரவறான்றது அதுக்கு முன்னாடி பாடலை பார்த்தது. இப்போ 7 சக்கரங்கள் இருந்த இறைவி என்ன செய்யறா இந்த இடத்துலன்னா இதை தான் செய்யறா. ஒரு சக்கரங்கள் இருக்க எழுத்த காந்தாரேசியோட வெளிப்படுத்துறா. ஸோ இப்போ அந்த மந்திரம் ஒரு சாதகருக்கு கிடைச்சிருது. குரு தான் கொடுக்குறாருன்னு இல்லை, இறைவையே குருவாக உள்ளிருந்து ஒரு மந்திரத்தை கொடுத்துட்டா இந்த இடத்துல. ஸோ அந்த மந்திரத்தை தொடர்ந்து சாதகம் செய்யும் பொழுது ஸோ அதுதான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. சக்தி என்பாள் ஒரு சாதக பெண் பிள்ளை
அப்படின்னா என்ன, இந்த இடத்துல சக்தி என்று அழைக்கப்படுபவள் இந்த இடத்துல யார்? இவர் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அந்த மந்திரம் கடிச்சிச்சு மந்திரத்தை தொடர்ந்து சாதகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சாதகம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மந்திரத்திலேருந்து ஒரு சக்தி கிடைக்கும் இல்லையா? இந்த இடத்துல தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மந்திரத்தினுடைய பலனாக இன்னொரு சக்தி வெளிப்படும் இந்த இடத்துல. அதுதான் இந்த இடத்துல சாதக பெண் பிள்ளை அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பெண் பிள்ளைன்னு சொல்லப்படுறது, பிள்ளைன்னா ஒரு குழந்தைய சொல்லுவோம் இல்லையா? பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு பேச்சு வழக்க கேட்பாங்க இல்லையா? ஒரு சிறிய குழந்தைய தான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அப்ப என்ன ஆகுது, சாதகம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப நிலையில ஒரு சக்தி வெளிப்படுறா இந்த இடத்துல. ஆரம்ப நிலையில் பெண் சக்தி ஒன்று வெளிப்படுகிறது இந்த இடத்துல. இது சின்ன பிள்ளையா தானே இருக்கு, இது சக்தி தானே இருக்கு, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழலாம். ஆனால் அந்த சாதகத்தை, அந்த மந்திரத்தை தொடர்ந்து அவர் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது சின்ன குழந்தையா இருக்கிறது என்ன பண்றா, வளர்ந்துகிட்டே இருக்கு அந்த சக்தி. அதுதான் அந்த இடத்துல முக்திக்கு நாயகி என்பது அருகிலர் அப்படிங்கிறார். ஸோ இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்றாரா, முக்தியே கொடுக்குறாளா இந்த இடத்துல. விடுதலை ஒரு மனிதனுக்கு. எத்தனை பிறவி இருக்குன்றது தெரியாது சாதகருக்கு. ஏன்னா மந்திரம் கிடைச்சிருச்சு, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளவு கடன்கள் இருக்கு, எவ்வளவு வினைகள் இருக்கு, எவ்வளவு கண்மாக்கள் இருக்கு, எவ்வளவு பாவங்கள் இருக்கு, எதுவுமே தெரியாது. ஆனா எல்லாத்தையும் அழிக்கிறா இந்த இடத்துல. அழிச்சு அவருக்கு விடுதலை கொடுக்குற அளவுக்கு அவளுக்கிட்ட சக்தி இருக்கு, தலைவியாவே இருக்கா முக்திக்கு. ஆனா இதை வச்சு யாருக்கும் தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அருகிலர் அப்படிங்கிறாரு. ஏன்னா பல பேர் இந்த உலகத்திலே பார்க்கலாம், சில மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிகிட்டே இருந்துட்டு இதனால எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கக்கூடியவர்கள்லாம் கூட இருக்காங்க. என்கிட்டே சில பேர்லாம் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல, எவ்வளோ மந்திரம் சொல்கிறோம் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இதை சொன்னாங்கன்னா ஒரு பலனும் கிடைக்காது இந்த இடத்துல. அது நிறைய பேருக்கு அதுவும் தெரியல. அதில் எதிர்பார்ப்பு இல்லாமல் சொல்லும் பொழுதுதான் அவள் இந்த இடத்துல முக்திக்கே அழைத்து செல்றா. இது யாரும் தெரியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பக்தியை பாலில் உகுத்த அப்பாவிகள் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. இப்போ ஒரு சாதகத்தை மந்திரத்தை சொல்லி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்ப மந்திரம் சொல்லாத சுற்றி இருக்கக்கூடிய 4 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத. இன்னைக்கு உலகத்தை பார்த்துட்டு தானே இருக்கோம். நாத்திகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பக்தியோட இருக்கக்கூடியவர்களை எதையாவது சொல்லி திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் இதில் சொல்றாரு, பக்தியை இவங்க செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, இத பாலில் உகுத்த அப்படிங்கிறாரு. பாலில் அப்படின்னா இழிவு அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. உகுத்தனா இழிவான வார்த்தை. உகுத்தல்னா ஒரு பொருள் இருந்து அப்படியே உகுக்கிறது. ஸோ ஒரு மனுஷன் இருக்கான், இழிவாக பேசுறான்னா அவன் தனக்குள்ள இருந்து இழிவான வார்த்தைகளை உகுக்கிறான் அப்படின்னு பொருள். உகுத்தல்னா ஒரு இதுல இருந்து இன்னொன்று வீணா போறது. இப்போ ஒரு இரும்பு இருக்கு, அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துருப்பிடிச்சி கொட்டுது இல்லையா, அது உகுக்குது அப்படின்னு சொல்லுவான் அந்த இடத்துல. அப்போ இன்னொரு மனிதன் பக்தி செலுத்துபவன் பார்த்து, பக்தி இல்லாத பார்த்து, நீ என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நீ ஏளனமாக பேசுதல் இந்த இடத்துல. அதுதான் அப்பாவிகள் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல. அவன் இந்த இடத்துல ரொம்ப இறைவியை வச்சு தெரியாத அளவுக்கு கூட ஒரு பாவியா இருக்கானே. ஏன்னா இறைவியை தெரிந்து கொள்வதற்கே புண்ணியம் வேண்டும். இவன் தெரிஞ்சிக்காம இருக்கிறது மட்டுமல்ல, மேற்கொண்டு இழிவாகவும் பேசுகின்றான். அதனாலதான் அவர் அப்பாவிகள் அப்படிங்கிறார். நீ வேற தெரியாத ஒரு பாவியா இருக்க. பாவம் செய்தவன் என்று பொருள் அல்ல இந்த இடத்துல. அப்பாவி ஒன்றும் அறியாதவன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அது ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இருக்கிறியப்பா நீயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த இடத்துல. அந்த அப்பாவியா இருக்கிறவன் என்ன சொல்றாரு, கத்திய நாய் போல் கதறுகின்றாரே அப்படின்னு சொல்றாரு. இப்போ அம்மா ஏற்கனவே சொன்னதுதான், இந்த நாய்கள் பார்த்தோம்னா தேவையில்லாமல் கத்திக்கொண்டே இருக்கும். ஆனா மனுஷன் என்ன பண்ணுவான், அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது ஒரு பக்கம் ரோட்ல இருந்து கத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 4 நாய் இருக்கும், இல்லை ஒரே ஒரு நாய் இருந்தாலும் சரி கத்திக்கிட்டே கிடக்கும். யாரும் அதை சட்டே பண்ண மாட்டாங்க. நாயா அதனுடைய குணம் கத்துதல், நீ கத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் கத்துது, பசிக்கு கத்துதா, தண்ணிக்கு கத்துதா, ஒரு மனுஷனும் போய் பார்க்க மாட்டான். அதுக்கு சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான், அவன் வேணா பசிக்கிற நேரத்துக்கு சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவான். தவிர்த்து ஏன் கத்துதுன்னு கூட பாதி பேர் கேட்கறது இல்லை இன்னைக்கு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்க திட்டுறவன் திட்டிக்கிட்டே இரு, நீயே அந்த இறைவியை பற்றி தெரிஞ்சிக்காம சாதகம் செய்யறவன் சாதகம் செஞ்சுக்கிட்டே இருந்து தன்னுடைய கண்மாக்கள் வினைகளை தீர்த்து விட்டு கொண்டு முக்தியை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மந்திர இறைவியானவள் உள்ளூர்ந்தே அளிக்கின்றாள் இந்த இடத்துல. ஒரு சக்கரத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை எடுத்து மந்திரமாக கொடுக்கின்றாள். அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தியானது
விடுதலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, முக்தியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றதாக இருக்கின்றது. அதனை யாரும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. மேற்கொண்டு அந்த மந்திரத்தை சொல்பவர்களை பார்த்து இறைவி என்று ஒரு இன்று இருக்கின்ற, ஏன்னா இப்ப 2வது அடியில பார்த்தோன்னா இப்படி ஒருத்தி இருக்கா, யாரும் தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டவரு அந்த இறைவியை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில இருக்கிறாங்கல்ல. பக்தி பயணத்துல ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டு இருப்பவர்களை பார்த்து இறைவி ஒன்று இருக்கிறாள் என்று அப்பொழுது கூட தெரியாமல் இருப்பவர்கள் மேலும் அப்பாவிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல. இவர்கள் நாய்கள் போல கற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் இறைவியையும் தெரிந்து கொள்ள போவதில்லை இந்த இடத்துல, முக்தியையும் அடைய போவதில்லை இந்த இடத்துல. மேலும் இறந்து பிறந்து அந்த வாழ்க்கையை ஒரு சுழற்சியிலே சிக்கி கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த சாதகத்தை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியானவள் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பாள். இதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. நன்றிங்க ஐயா. இப்போ குண்டலினி சக்தி பல்வேறு விஷயங்கள் அடங்கியுள்ள ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு உணர்த்துகின்றார்கள் திருமூலர். மிக்க நன்றிங்க ஐயா. இந்தியாம்மா வணக்கம். பாருங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1199வது திருமந்திரம். சக்தி என்பாள் ஒரு சாதக பெண்மணி, பெண் பிள்ளை, முத்திக்கும் நாயகி என்பது அறிகிலர். பத்தியை பாலில் உகுத்த பாவிகள், கத்திய நாய்போர் கதறுகின்றாரே. சக்தி என்று போற்றப்படும் சதாசிவை பெண், விரும்பி தொழும் அடியவர்களுக்கு அருள் செய்யும் அன்புள்ளம் கொண்டவள். முத்தி இன்பம் தரவல்ல முதல்வி அவளே என்பதை பலரும் அறிவது இல்லை. இந்த உண்மை அறியாது பக்தி செய்யும் மனத்தை பாலடைய செய்த அப்பாவி மனிதர்கள் தெருநாய் போல வீணே குறைத்து கொண்டிருக்கிறார்களே. பால் என்ற சொல்லின் பொருள் வீண், உகுத்தவர், செலவிட்டவர் என்று பொருளாகிறது. இந்த மந்திரத்தின் நுட்பமான பொருளை உரையாசிரியர் படைத்துள்ளார். சக்தியென்று ஓதப்பெறும் பெண் பிள்ளை தோன்றா துணையாவாள். சக்தியை நாம நினைச்சோம் அப்படின்னா அவள் நம்மளுக்கு வேண்டிய அருளை தருவாள். அவள் ஆறுயிர்கள் எல்லாம் நன்னெறி நான்மை பயின்று நாயனடி தலை கூட பெறுவதற்கு துணை புரிபவள். நம்ம முக்தி அடைகிறதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவள் செய்வா. அம்மை வீடு பேர் அளிக்கும் மேன்மையள். வீடு பேருக்கு அவளை நம்ம வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான பக்தியோடு அவளை வணங்க வேண்டும். அவள் திருவடியில் சேர்ப்பிக்கும் பேரன்பாகிய பத்தியினை பாலாக உகுத்த அறிவிலாதவர் குறைக்கும் நாய் கடியாது என்பது போல் பயனின்றி மறைமொழிந்து கதறுகின்றார்கள். சிலர் மந்திரம் சொல்லுவாங்க, அதனுடைய பொருள் தெரியாம இறைவனை நினைக்காமலே வாய் மட்டும் மொனமொனான்னு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது தவறு. இறைவி சிந்தனையோடு மந்திரத்தை உணர்ந்து உண்மையான பக்தியோடு நம்ம சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. பாருங்க ஐயா. அத்னார் ஐயா வணக்கம். வணக்கம். இதுல என்ன அப்படின்னா, இதுல நம்ம அன்பா பக்தியா இருக்கிறோம். முதல்ல தனிநாயக அடிகள்னு இலங்கையில இருந்து ஒருத்தர் சொன்னார். தமிழ் பக்தி மொழி அப்படின்னு சொல்வார். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு இது கொடுப்பாரு. அதுல தமிழுக்கு தமிழ் பக்தி மொழி அப்படின்னு சொல்வாரு. அப்ப அதன்படி பார்க்கும்போது பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு 5 விஷயங்கள் இருக்கணும். 5 நம்ம வேற எப்பாவது பார்க்கலாம். ஆனா அதுல என்னன்னா, எந்த விதமான பயனையும் கருதாமல் பக்தி செலுத்துவதுதான் உண்மையான பக்தி. நான் இதை பண்றேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றதும்,
இத பண்ணலன்னா இது நடந்துரும் அப்படின்னு சொல்றதும், இத இத செஞ்சா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றது எதிர்பார்ப்பு. இத மட்டும் நீ பண்ணலன்னா இது நடந்துரும் அப்படின்னா அது எதிர்ப்பு. எதிர்பார்ப்பும் பக்தி கிடையாது, எதிர்ப்பும் பக்தி கிடையாது. ஆனா பக்தினா என்ன அப்படின்னு சேக்கிழார் சொல்வாரு அப்பர் பெருமான் பத்தி சொல்லும்போது, அதாவது இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை, அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எல்லாம் தன்னிடத்திலே வந்து சேர்ந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அடுத்தது இந்த நம்ம தெருவுல உடைச்சி போட்டிருக்குது பாருங்க டைல்ஸ், அதையும் அதே நேரத்துல மாற்று குறையாத செம்பன், இந்த ரெண்டையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்களாம். நம்ம குழந்தைய சிசு அப்படின்னு சொல்லுவோம். சிசுன்னா அதை நம்ம நல்லா விளக்கமா பார்த்தோம்னா சித்தம் சுத்தம் அப்படின்னு அர்த்தம். ஒரு 1.5 வயசு குழந்தை அப்படியே கட்டு மேல படுத்துக்கிட்டு கையை காலை அசைச்சிட்டு இருக்கும். அந்த குழந்தை கையில ஒரு உடைஞ்ச டைல்ஸை கொண்டு போய் கொடுத்தோம்னா அது கையில வச்சு மடக்கி வச்சுக்கும். அப்புறமா கொஞ்ச நேரம் வாயில வைக்கும். அப்புறம் தூக்கி எரிஞ்சிரும், எரிஞ்சிட்டு சிரிக்கும். அதே மாதிரிதான் 1 பவுன் காயினை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த 1 பவுன் காயினையும் அதே மாதிரிதான் நினைக்கும். அப்படிப்பட்ட அந்த மனநிலையோட நம்ம இருக்கணுமா, அதான் சித்தம் சுத்தம் சிசு அப்படின்னு சொல்லுவோம். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அப்படிப்பட்டவங்க இப்ப விந்தியாமா படிக்கும்போது சக்தி வீடு அருள்வாள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த வீடும் வேண்டும் என்று கேட்காத பக்தி இருப்பாருங்க, அதுதாங்க உண்மையான பக்தி. அதுதான் அப்பர் பெருமானை பத்தி சேக்கிழார் சொல்வாரு. அது மட்டும் இன்னைக்கு ஓதி நிறைவு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். கேடு என்பது அழிவு, ஆக்கம் என்பது வளர்ச்சி. இந்த ரெண்டுமே வேணான்னு நினைக்கிறவங்கள திருவினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் பக்தியில் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பினால் கும்பிடலே அன்றி, கூடும் அன்பினால் கும்பிடலே அன்றி, அன்பினால் கும்பிடலே அன்றி, கூடும் அன்பினால் கும்பிடலே அன்றி, வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். கூடும் அன்பினால் கும்பிடலே அன்றி, வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். விரலின் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். எதையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வலிமை அப்படிங்கிறது தான் விரல் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கான பொருள். இததான் சேக்கிழார் சொல்வாரு. அதனால நம்ம எதுவும் நம்ம எதிர்பார்க்காம இருந்தோம்னா எல்லாமே இயல்பா அந்த சக்தியின் மீது பக்தி செய்வதற்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது இல்லாம அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நான் அவ்வளவு பண்றேன் இவ்வளவு பண்றேன் அப்படின்லாம் அந்த புலம்புறது இருக்கு பாருங்க, அததான் நாய் போல் கதறுகின்றார்களே. எப்படிப்பட்ட நாய் போல்? கத்திய நாய் போல் கதறுகின்றார்களே. நம்ம பார்த்தோம்னா நடைமுறையில பாத்தீங்கன்னா சில பேர் கார்ல போவாங்க,
அந்த கார்ல நாய் போகுங்க, ஆனா அந்த நாய் சத்தமே போடாம போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வாக்கிங் போவாங்க, அப்ப நாய் முன்னாடி போகும், அப்பவும் அது சத்தம் போடாது. ஆனா அந்த தெருவுல இருக்கிற நாய் இருக்குது பாருங்க, அதுதான் கத்திக்கினே இருக்குங்க. அது ஒரு நாய் கத்துச்சுன்னா எல்லா நாயும் கத்தும். அது மாதிரி ஒரு விஷயம். கத்திய நாய் போல் கதறுகின்றார்களே அப்படின்னு சொன்னா, முதல்ல எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது அவர்கள் சத்தமாக அதை சொல்வார்கள் அப்படிங்கிறது. குறை சொல்கின்ற வாயையும் குறைக்கின்ற நாயையும் யாராலையும் நிறுத்த முடியாது, அதுவாதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பாட்டுக்கான விளக்கம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சிவா, திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்க ஐயா. அருமையான ஒரு கருத்து. சிசு அப்படின்றதுக்கு சித்தம் சுத்தம். ஏங்க ஐயா நம்ம சித்த சுத்தத்துல இருந்து வெளியில வந்துடுறோம்? எனக்கு அது புரியல. குழந்தையாவே இருந்திருக்கலாம். இல்ல சார், குழந்தையா இருக்கும்போது தெய்வம் நம்மளோட இருக்கும் சார். அதுக்கப்புறம் ஆசை அப்படிங்கிற அந்த ஆக்கிரமிப்புல தெய்வ குணம் போய் மிருக குணம் வந்துடும் சார். அதாவது அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், ஆசை கோபம் களவு கொள்வோன் பேச தெரிந்த மிருகம். வளர வளர நம்ம பேச தெரிஞ்ச மிருகமா மாறிடுறோம். நன்றி நன்றி நன்றி. அப்ப அந்த சித்தத்தை சுத்தமா வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த ஆசையும் வராது. ஆசை வரும் சார். அதுல தேவையானது எது தேவையில்லாததுன்னு ஃபில்டர் பண்ணி நம்ம அதை பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். நன்றி நன்றிங்க ஐயா. அருமையான ஒரு விளக்கம். சிசுக்கும் சித்தம் சுத்தம். நன்றிங்க ஐயா. அதுல இன்னொன்னு கூட இருக்கு. அதுல ஒரு செய்தி நீங்க இப்போ கேட்ட கேள்வியில இதுல எப்போ அது குழந்தை ஐயா சொன்ன மாதிரி அது எப்போ பிறக்குதோ அப்ப இறைவன் உண்மையிலேயே கூடவே இருக்கிறாரு. அதனாலதான் பாருங்க, இந்த பச்சை குழந்தைலாம் பாத்தீங்கன்னா அந்த தொட்டிலையோ இல்ல கட்டுல போட்டிருப்பாங்க, தானா மேல இருந்து கீழே விழும். அதான் அதுக்கு பாருங்க அடிபடவே படாது, அது வாட்டுக்கு இருக்கும். அந்த நேரம் பயத்துல அழுமே தவிர்த்து அடிபடவே படாது. அது ஒரு சான்று. அது குழந்தைங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அடிபட்டுறாது இந்த இடத்துல கீழே விழுந்தாலும் பாத்தீங்கன்னா. இன்னொன்னு, அது இந்த சாப்பிடதான் தாய்ப்பால் எப்ப குடிக்க ஆரம்பிக்குதோ அதை குடிச்சு வளர வளர வளரதான் மாயையின் அப்படிதான் அதை பற்றுதான் அந்த இடத்துல. குழந்தை இறைவன் விலக ஆரம்பிக்கிறாரு. எப்ப விலகுறாரு? மாயை பற்றப்பட்டுதான் விலக ஆரம்பிக்குது. அது பார்த்தீங்கன்னா வளர வளரதான் அம்மான்னு கூப்பிட ஆரம்பிக்கும். அப்புறம் அம்மா அப்பாவை சொல்லி கொடுப்பா. அப்புறம் என்னென்னலாம் அம்மா சொல்றாலோ அதை அப்படியே திருப்பி சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ இப்படித்தான் அது ஆரம்பிக்குதுன்றது ஒண்ணு. இப்படித்தான் அந்த மாயை பற்றுது. சுத்தமா இருக்கக்கூடிய சித்தம் அழுக்காக ஆரம்பிக்குது மாயை பற்றுதல்ல. ஏன் இது நடக்குதுன்னு பார்த்தா, இங்க நமக்கு ஏற்கனவே அனுபவிக்க வேண்டிய ஆசைகளும் நிறைய இருக்கு, வினைகளும் இருக்கு. அப்ப அதனாலதான் அது பற்றுது. இறைவன் அதனாலதான் அதை பற்ற வைக்கிறாரு. அப்ப அதை பற்ற வச்சு நம்ம ஆசையை தீர்த்துக்கணும்னா, ஆசையை தீர்த்து கொள்ளும் பொழுது எப்படி சுத்தமாக வைத்தல் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்துல ஒரு பாடல்ல ரொம்ப அழகா சொல்லுவாரு. அவர் எப்படி சொல்லுவாருன்னா, நமக்குன்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்கும். சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், உடை போகணும்னு ஆசை இருக்கும், குடும்பத்தினருடைய பந்த பாசங்கள், இப்படிப்பட்ட சில ஆசைகள் எல்லாமே இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கும் போது ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப எச்சரிக்கையா கவனமோடு இருக்கணுமா. எப்படி கவனத்தோடு இருக்கணும்னா, நம்முடைய ஆசைகளை அனுபவிக்கும் பொழுது யாராவது ஒருவர் சொல்லால் மனதால் செயலால் யாருக்கும் தீங்கு எதுவும் ஏற்படுகின்றதா என்பதை கவனித்து நாம் செயல்படணுமா. இந்த இடத்துல சொல்லால் செயலால் எண்ணத்தால் 3 விஷயம் சொல்றாரு. அதுல இந்த 3துலயுமே நம்ம இந்த ஆசையை செயல்படுத்தும் போது யாருக்காவது மனசால பாதிக்கப்படுறாங்களா, நம்ம செயலால யாராவது பாதிக்கப்படுறாங்களா, நம்மளுடைய சொல்லால யாராவது பாதிக்கப்படுறாங்களான்னு சொல்லி சிந்தித்து நாம இதை செயல்படும் போது யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத பட்சத்தில் நம்மளுடைய ஆசைகளும் ஒரு பக்கம் தீர்ந்துகிட்டே போகும், நம்மளுடைய சித்தமும் அங்க சுத்தமாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆசை தீருது இல்லையா. ஒரு பொருள், ஒரு குடோன்ல நிறைய பொருள் இருக்கும், அதை எடுக்க என்ன ஆகும், காலியாகிட்டே இருக்கும் இந்த இடத்துல. அது போல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையும் நம்ம தீக்க உள்ள இருக்கக்கூடியது சுத்தமா காலியாகிட்டே இருக்கும். ஸோ சித்தமும் சுத்தமாகிட்டே இருக்கும் இந்த இடத்துல. யாரும் அதை சிந்திக்கிறது இல்லைன்றதான் இங்க முக்கியமான கருத்துங்க. நம்ம விருப்பத்திற்கு அடுத்தவருக்கு நிறைய துன்பத்தை கொடுத்துதான் நம்ம ஆசையே இந்த உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய கலிய காலத்துல தீர்த்துக்கிறோம். இதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால நம்மளுடைய சித்தம் சுத்தமாகாமல் இருக்கின்றது இப்ப இருக்க. நன்றி ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. உண்மையிலே அந்த பாடல் நம்மளை ரொம்ப சிந்திக்க தோன்றியதாக உணர்கின்றேன். கீழே இருக்கிற தகைதலுக்கு அன்பர்கள் யாராவது கேள்விகள்னா ஹேண்ட் ரைட் பண்ணுங்க, இல்லைன்னா தளத்து நிறைவு செஞ்சிடலாம். மிக்க
மிக்க நன்றி. வந்த மையன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலைமுறை வருகின்றது. 5, 4, 3, 2, 1.